கெடா கூலிமில் கள்ள குடியேறிகள் குறித்து செய்தி சேகரித்ததாக கூறப்படும் ஒரு தமிழ் பத்திரிகையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். தினத்தந்தி ஊடகத்தின் செய்தியாளர் காளிதாஸ் சுப்பிரமணியம் வாக்குமூலம் அளிக்க நேற்று கூலி மாவட்ட போலீஸ் தலைமையகம் சென்றபோது கைது செய்யப்பட்டதை தினத்தந்தி இயக்குநர் பவளச்செல்வன் மாரிமுத்து வணக்கம் மலேசியாவிடம் உறுதிப்படுத்தினார். மார்ச் 26ஆம் தேதி காளிதாஸ் இதர ஊடகத்தினர், சமூக ஆர்வலர்கள் மற்றும் அரசு சாரா இயக்க பிரதிநிதிகளுடன் கூலிம் ஹைடெக் பார்க் சென்றிருந்தார். அங்கு 300க்கும் மேற்பட்ட கள்ள குடியேறிகள் வேலை செய்து வருவதாக கூறப்படுவதை ஆய்வு செய்வதற்காகவே அவர்கள் சென்றதாக கூறப்படுகிறது. நாங்கள் ஒன்றும் வலைப்பதிவாளர்களோ சமூக ஊடக பிரபலங்களோ கிடையாது. தகவல் இலாக்காவின் அதிகாரப்பூர்வ ஊடக அட்டையுடன் பணியாற்றும் செய்தியாளர்கள். எனவே காளிதாஸ் கைது செய்யப்பட்டது அதிர்ச்சி அளிக்கிறது என பவளச்செல்வன் தெரிவித்தார். இச்சம்பவத்தில் மேலும் 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அறியப்படுகிறது. இதற்கிடையில் மலேசிய தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தின் தலைவர் எஸ். முத்தமிழ் மன்னன் போலீசாரின் இந்த நடவடிக்கையை கடுமையாக கண்டித்தார். செய்தி சேகரிக்க சென்றதற்காக கைது செய்ய வேண்டிய அவசியமில்லை என கூறிய அவர் காளிதாஸ் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். கிராக்கான் மீடியா மெர்டேக்கா ஊடக அமைப்பும் போலீஸ் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. இதனிடையே காளிதாஸ் கைது செய்யப்பட்டதை சமூக ஆர்வலரும் கிள்ளான் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சார்ல்ஸ் சந்தியாகோவும் கடுமையாக கண்டித்துள்ளார். கள்ள குடியேறிகள் குறித்து செய்தி சேகரிப்பதற்காக அந்த இடத்திற்கு சென்றவரை கைது செய்வது ஊடக சுதந்திரத்திற்கு அச்சுறுத்தல் என அவர் தெரிவித்தார். இத்தகைய வழக்குகளில் அத்துமீறல் சட்டத்தை பயன்படுத்துவது பொருத்தமற்றது என்றும் அவர் கூறினார். காளிதாஸை உடனடியாக விடுவித்து கருத்து சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டும் என சார்ல்ஸ் சந்தியாகோ வலியுறுத்தினார். இந்த நிலையில் காளிதாஸ் இன்று போலீஸ் ஜாமீனில் விடுவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் பவளச்செல்வன் கூறியுள்ளார். சமையலுக்கு நேரம் இல்லையா? இதோ செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ். சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை. ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு. எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை. ஷாப்பி, லசாடா, டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள். செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ், வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில்.